அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஃபெட்மி மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி டேப் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். மெனு ஆப்ஷன்ல என்ரோல்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு உள்ளே போனால் 2 லோன் ப்ராடக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லோன் ப்ராடக்ட் 26% இருக்கும். இந்த லோன் ப்ராடக்ட் 50,000 ரூபாய்க்கு மேல் லோன் அமௌண்ட் இருந்தால் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். லோன் அமௌண்ட் 50,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்குன்னா 28% லோன் ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். கரெக்டான லோன் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டு உள்ள போனால் வில்லேஜ் செலக்ட் பண்ணணும். வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனா சென்டர் கிரியேட் பண்ணணும். சென்டர் கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறம் கலெக்ஷனுக்கான தேதி, கலெக்ஷன் டைம், கலெக்ஷன் மீட்டிங் லொகேஷனுக்கான லேண்ட்மார்க் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுத்து சென்டர் சேவ் பண்ணணும். மெம்பர் டைப்பில் நியூ செலக்ட் செய்ய வேண்டும். எந்த மாதிரியான பயோமெட்ரிக் என்று செலக்ட் செய்த பிறகு ஆதார் சிம்பலை கிளிக் செய்யவும். ஆதார் நம்பர் என்டர் செய்த பிறகு டேப் டு ஸ்கேனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்யவும். உறுப்பினரின் கைரேகையை பெற்ற பின்பு சப்மிட் செய்ய வேண்டும். பிறகு உறுப்பினரின் பெயர், வயது, அட்ரஸ் அனைத்தும் ஆதார் படி உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். பிறகு மொபைல் நம்பரை ஓடிபி மூலம் சரிபார்க்க வேண்டும். பிறகு உறுப்பினருடைய செகண்டரி ப்ரூஃபாக வோட்டர் ஐடி நம்பர் என்டர் செய்த பிறகு சிபிஎல் செக் செய்வதற்கான கன்சென்ட் ஃபார்மை புகைப்படம் பிடிக்க வேண்டும். சிபிஎல் ரிசல்ட் வரும். அதில் உறுப்பினர் சிபி பாஸ் ஃபெயில் என்று தெரிய வரும். உறுப்பினர் சிபி பாஸ் ஆக இருந்தால் ஃபுல் கேவைசி செய்யலாம். சிபி ரிஜெக்ட் ஆக இருந்தால் ஆட் ஆன் செய்ய வேண்டும். இப்பொழுது ஃபுல் கேவைசி செய்வது பற்றி பார்ப்போம். ஃபுல் கேவைசி செய்ய உறுப்பினரின் புகைப்படம், ஆதார் கார்டின் முன்புறம் மற்றும் பின்புறத்திற்கான புகைப்படம், வோட்டர் ஐடியின் முன்புறம் மற்றும் பின்புறத்திற்கான புகைப்படம் பிடிக்க வேண்டும். உறுப்பினரின் கையெழுத்து மற்றும் உறுப்பினரும் வங்கி கணக்கு புத்தகம் தேவைப்படும்.
வங்கி கணக்கு புத்தகத்தில் உள்ளது போல் IFSC மற்றும் அக்கவுண்ட் நம்பரை சரியாக பதிவு செய்ய வேண்டும். CB ரிப்போர்ட்டில் SUB, SMA, DBT, LOS என்று வந்திருந்தால் அந்த உறுப்பினர் ஏற்கனவே வங்கியில் அல்லது குழு கடன் எடுத்து சரியாக கட்டவில்லை என்று அர்த்தம். அவர்களை தவிர்த்து விடுதல் நல்லது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் KYC எக்ஸ்பயர்ட் கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படம் போல் எரர் வந்தால் அந்த உறுப்பினருக்கு ஃபெடரல் வங்கியில் ஏற்கனவே வங்கி கணக்கு உள்ளது. அதனை அருகிலுள்ள ஃபெடரல் வங்கியில் KYC கொடுத்து புதுப்பித்தல் வேண்டும். லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அத்தென்டிகேஷன் கொடுக்கும் பொழுது இதுபோல் எரர் வந்தால் அரை மணி நேரம் கழிந்த பிறகு அத்தென்டிகேஷன் கொடுக்க முயற்சி செய்யவும். அப்பொழுதும் இதேபோல் எரர் வந்தால் ITL தொடர்பு கொள்ளவும். நேம் அப்பியர்ஸ் இன் த UN லிஸ்ட் என்பது போல் டேப் செய்யும் பொழுது எரர் வந்தால் அந்த உறுப்பினரை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல இயலாது. அவர்களை டிராப் செய்துவிட்டு ஆட் ஆன் செய்யவும். ஃபெட்மி மொபைல் அப்ளிகேஷனில் லாகின் செய்யும் பொழுது APK அவுடேட்டட் என்று ஸ்கிரீனில் உள்ளது போல் எரர் வந்தால் புது ஃபெட்மி மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்யவும். மந்த்ரா டிவைஸ் நாட் கனெக்டட் என்று எரர் வந்தால் மொபைலில் OTG ஆன் செய்துள்ளீர்களா என்பதனை சரிபார்க்கவும். சில சமயம் OTG கேபிளில் பிரச்சனை இருக்கலாம். வேறு OTG கேபிளை மாற்றி பார்க்கலாம். அப்பொழுதும் அதே பிரச்சனையை எதிர்கொண்டால் ITயை தொடர்பு கொள்ளவும்.